ஹாய் டியூட். ஹாய் டியூட். ஹாய். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு இல்லை, ஏதோ விஷயம் இருக்கும் நம்ம சேனலில். அதாவது இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சும்மாவே இல்லை, வீடியோ மாதிரி வராது. ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். அன்றைக்கி ஏதாவது ஒன்று தூர் வாரியிருப்பேன், இல்லை ஏதாவது வந்து கேட்டிருப்பேன், கற்றுக்கிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது ரொம்ப ஹார்ட் டச்சிங் அந்த மாதிரி ஏதாவது தோணியிருக்கும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி இருந்துச்சா ஏதாவது நான் போட்டிருப்பேன். அதனால தான் இந்த வீடியோ வந்துருக்கோம். இப்போ அது மாதிரி என்னென்னா, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. என்னென்னா, கொஞ்ச நாளாக காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். ஃபுட்பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்த காசை கொஞ்சம் சேர்த்து என்ன பண்ணேன் அப்படின்னா, யோசித்தேன் என்ன பண்ணலாம், இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, கேஜெட் எதாவது அப்டேட் பண்ணலாம், ஏதாவது அடுத்து ஏதாவது. ஏன்னா எல்லாமே நான் ஃபோனில் யூஸ் பண்ணுறேன். மல்டிமீடியா யூஸு, ஆன்லைன் கிளாஸு, ஃபோன் பேது எல்லாமே அதில் தான். ஃபோன் இல்லாமல் நான்லாம் அந்த மாதிரி ரொம்ப போயிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சரி ஓகே ஏதாவது கொஞ்சம் கேஜெட் வாங்க அப்படின்னும் போது தான் ஓகே இந்த மல்டிமீடியா யூஸ், இந்த ஆன்லைன் கிளாஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம பார்க்குறதுக்கு ஏதாவது வெளியே கேஜெட் மாதிரி லேப்டாப் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே ஒரு மினி வெர்ஷனாக ஏன் டேப் வாங்கக்கூடாது, ஓகே கேஜெட் அப்டேட் மாதிரி இருக்கும், ஓகே பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும், ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு வாங்கினேன். அப்படி வாங்கினது தான் டாடா இது வாங்கினேன். பொங்கலுக்கு நான் அண்ணன் எல்லாம் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தது ரெட்மி பேட் 2 லேட்டஸ்ட் வெர்ஷன். போன வருஷம் தான் என்னமோ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2025 தான் ஏதோ ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், நல்லாயிருக்கு. இது 9 mAh பேட்ரி, 11 இன்ச் ஸ்க்ரீனு, ப்ராசஸரு எல்லாம் ஓகே தான். ஃபைன். நல்ல மல்டிமீடியா யூசேஜுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைனாக இருக்கும். ரொம்ப பாயம் புளி அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, நல்லா நீட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. பேட்ரி பேக்கப் 1.5 days வருது, 1.5 days அந்த மாதிரி கிட்ட வருது. ஃபைன், நோ ப்ராப்ளம், நல்லா இருக்குது. எஸ், இது வந்து என்னோடய ஓன். இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இது நான் என்னோடய ஓனாக வாங்கினது. என்னோடய சொந்த காசில் நான் வேலை செஞ்சு இது வாங்கினது. அதனால் இது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக என்னோடய செல்லு, என்னோடய கன்சோலு, என்னோடய இந்த கேஜெட் இதெல்லாம் என்னோடய காசில் நான் ஓனாக வந்து இது பண்ணது. எங்கள் அம்மாட்ட கேட்டேன் என்னப்பா யோசிச்சுக்கோ பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. யோசித்தேன், ஏன்ப்பா சரி ஓகே காசு அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறது, அதை வச்சு சம்திங் எதாவது நம்ம வேல்யூவாக எதாவது பண்ணால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சேன். சரி ஓகே அப்படின்ட்டு தான் நான் டேப் வாங்கினேன். இதில் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸ் நான் கற்றுக்கலாம், நிறையா வீடியோஸ் மாதிரி ஃபுட்பால் வீடியோஸ் பார்த்துக்கலாம், படம் பார்த்துக்கலாம், கேம் விளாண்டுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால சரி ஓகே இது கண்டிப்பாக ஒரு 3 to 5 yearsக்குள்ளே நம்ம இதை வச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்துட்டோம்னா அப்புறம் அதை விட பெட்டராக கூட மூவ் ஆகிக்கலாம். சரி ஓகே ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடிட்டு எடுத்துட்டேன். அது இதில் என்ன ஹார்ட் கோர் அந்த இதுனா, இது வந்து நான் சொன்னல முன்னாடியே, இது என்னோடய காசில் வாங்கினது. அது ஒரு விஷயம் வந்து நம்ம சொந்த காசில் சொந்தமாக ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கிடைக்கிற பொருளாக இருக்கட்டும், ஒரு சொந்தமாக நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு பர்மிஷன் வாங்குறதா இருக்கட்டும், அப்போ தான் அதோட வேல்யூ ஆஃப் த திங், வேல்யூ ஆஃப் த ஸ்டஃப் அது என்னன்றது ஒரு ரெகனைஸ் பண்ண முடியுது, என்னன்றது தெரிஞ்சுக்க முடியுது, உணர முடியுது. அதோட அது நம்ம வீட்டில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா இருந்துக்கிட்டு புதுசாக ஏதோ வாங்கின டிவி இல்லை ரேடியோ இல்லாட்டி அடிக்கடி தொடச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏம்மா எதாவது க்ளீன் பண்ணிட்டு எப்போ பண்ண சும்மா இருக்குமா அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக அந்த வீட்டோட வேல்யூ, அந்த டிவி, அந்த பழைய ரேடியோ பெட்டி, அந்த பழைய பீரோ, அந்த கட்டில், அந்த ஃப்ரிட்ஜோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அவங்க ஓனாக காசு போட்டு வாங்கியிருப்பாங்க, இல்லை அவங்க ஞாபகார்த்தமாக யாரோ கொடுத்துருப்பாங்க. அதோட வேல்யூ ஆஃப் திங்கிறது இன்விட்டபிள். இன்ஃபினிட்டி அந்த மாதிரி இருக்குது. அப்போ எல்லாமே அதுக்கு ஒரு டைம் ஆஃப் அமௌண்ட் அது வந்து எடுக்க தான் செய்யுது. அதுக்கு அந்த ரியலைஸ் பண்ணுறதுக்குன்னு அந்த ஒரு டைம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இன்றைக்கி நம்ம ஒன்று பேசிட்டு நாளைக்கு போயிடுவோம். ஆனால்
நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அன்றைக்கி நம்ம பேசுனது தப்போ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் வரும். யா கரெக்டு தான். அதான் அதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு எனக்கு. எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது, எந்த இது இப்படி பேசணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் பாட்டுக்கு எனக்கு தோன்றது யார் பார்ப்பா, அது மிஞ்சி போனால் யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பி தவறி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. எதுக்கு பார்த்துக்கிட்டு சும்மா பிரச்சனைலாம் போட்டுருக்கேன். சரி ரைட்டு. நல்லா இருக்குது. ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோன் பார்க்குறதுக்கு பதிலாக இது பார்க்குறேன். ஆனால் ட்ரை டு யூஸ்ஃபுல்லி அப்படி ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன். கேமிங் நல்லாயிருக்கு, ஓகே ஃபைன். வீடியோஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது, சவுண்டு கேட்குது, கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது, பேட்ரி பேக்கப் எல்லாம் ஓகே. அந்த மெயின் திங் வந்து இந்த ஓனாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதோ இல்லை நம்ம அதை ஓன் பண்ணும்போதோ அதுக்கு இருக்கிற வேல்யூ அப்படிங்கிறது அன்மேட்சபிள். பிகாஸ் நம்ம அதை ஓனாக நம்ம அதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், இல்லை சம்திங் நம்ம இது பண்ணியிருப்போம். அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த வருஷம் அந்த ஜானில் வந்து ரெட்மி வாங்கினது மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் மெமரியாக சொல்லிக்கலாம். ஜஸ்ட்டு இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகும்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சான்சஸ்ஸு, அவங்களுக்கு கிடைக்கிற ப்ரிவிலேஜஸ்ஸு, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லக்ஸுரி, அந்த இதெல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்சஸ் ஆகல. அது அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இது வந்து ஒரு அப்கிரேட் தான் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஃபைன். ஜானில் நான் ரெட்மி பேட் வாங்கியிருக்கேன். பேட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைன். இது ஒரு நல்ல விஷயந்தான். இன்னும் ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் நிறையா இருக்குது. நிறையா கற்றுக்கணும், நிறையா இன்னும் படிக்கணும், தெரிஞ்சுப்போம். பாய். அவ்வளோதான் முடிஞ்சு. டாடா.